என்னம்மா சிரிக்கிறீங்க? டாக்டர், வயிற்றுல குழந்தை ரங்கராட்னம் விளையாடுது. அடடே, அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறந்துரும். இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா பிறக்கிற வழியை காணோம். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். நாங்கெல்லாம் ரங்கிலா சினிமாக்கு போகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இன்னும் உங்க புருஷனுக்கு பிரசவ வலி வரல. நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. ஏண்டா ரொம்ப வலிக்குமா? ஆமாடா, பயமா இருக்கடா. நானே 2 பெத்து போலையா? எனக்கு 6. தைரியமா இரு. இது உருவாகாமலே இருந்திருக்கலாம். டேய், பிரசவ வைராக்கியம் மயான வைராக்கியம்னு சொல்லுவாங்க. பெத்து எடுக்கிற வரைக்கும் தான்டா பயப்படுவோம். பெத்து போட்டுட்டோன்னு வச்சுக்க, மறுபடியும் அந்த ஆசை வரும். ஐயோ, வலிக்குது. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வலியே வரலையே. ஒண்ணுமே புரியலையே. சரி, வலி வந்தா சொல்லி அனுப்பு. ஐயோ, வலிக்குது. வலிக்குது. அடி வயித்து வலிக்குது. அடி வயித்து வலிக்குதுடா. டாக்டர், சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன். ஒண்ணு இல்ல, பிரசவ வலி. வந்துட்டீங்க. அங்க முன்னாடி பிரசவம் ஆகல, எனக்கு வலி வரல. பிரசவ வலி குழந்தையோட அப்பனுக்கு தான் வரும். ஓஹோ, சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. இனிமே பயம் ஒண்ணும் இல்ல. அத்தா, உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. என் குழந்தை உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டியடா பாவி. உன்னை என்ன செய்யறேன் பாரு. தண்டனை தர வேண்டியது நீ இல்ல. நான் வேண்டாங்க, வேண்டாங்க. இவ்வளவு தைரியம் வந்தது? குழந்தை பெத்த பச்சை உடம்ப இப்படி போட்டு மிதிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? குழந்தை சொல்லு, எப்படி நடந்துச்சு சொல்லு. எல்லாத்தையும் ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றேன். ஒரு நாள் ராத்திரி மணி 7 இருக்கும். நீங்க வெளியே போயிருந்தீங்க. வீட்டுக்கு வந்த உடனே குடிச்சிட்டு கடிக்கிறதுக்கு காரமா ஏதாவது கேப்பீங்க. சிக்கன் 65 செய்யலான்னு சமயக்கட்டுக்கு போனேன். அங்க இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவுமே இல்ல. மழை பெஞ்சதால என்னால மார்க்கெட் போக முடியல. பக்கத்து வீட்டுல போய் கேட்கலான்னு கதவை தட்டினேன். கிரிஜா கதவை திறந்தாங்க. அப்ப பார்த்து பயங்கரமான ஒரு இடி இடிச்சது. பயத்துல நான் கிரிஜாவை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மோசம் போயிட்டேங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அப்பா பாசம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு குழந்தைய பார்க்க அந்த வீட்டு பக்கம் போன. நான் போக மாட்டேங்க. உங்களை மீறி நான் போக மாட்டேங்க. அம்மா, ஐயோ, விடுங்க விடுங்க. ஐயோ, ஸ்டூபிட். புடவை கசக்கிட்டீங்களா? நான் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கேன். அம்மா, ஃபங்க்ஷன் எல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன வேணும்? அம்மா, குளிப்பாட்டி விடுங்கம்மா. எனக்கு வேலை இருக்குடா. வேலைக்காரி குளிப்பாட்டி விடுவா. அம்மா, வேலைக்காரி வேணாம், நீங்களும் குளிப்பாட்டுங்கம்மா. அடம் பிடிக்காதடா. நேரம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். வாங்க, நான் குளிப்பாட்டி விடுறேன். தேங்க்ஸ். வாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பீடி பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்துல கசக்கி விட்டுருச்சுங்க குரங்குங்க. உங்களை என்ன கூப்பிடணும்? இது தெரியாதா? அப்பாவோட புது கொண்டாட்டின்னு கூப்பிடணும். இல்ல, சின்னம்மான்னு கூப்பிடுங்க. உங்களை நாங்க சின்னம்மான்னு கூப்பிட மாட்டோம். முதல்ல எல்லாம் இது எங்க அம்மா தான் செஞ்சு விடுவாங்க. இப்ப நீங்க செஞ்சு விடுறீங்க, அதனால உங்களை அம்மான்னு கூப்பிடுறோம். உமா, உமா, ஆபீஸ் போறேன். பொட்டு வச்சு விடு. இனிமேலாவது இந்த பொட்டு விபூதி எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் மாடனா போங்க. ஒண்ணு இல்ல, ஹஸ்பண்ட் வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. ஹாய் சொல்றதுக்காக கூப்பிட்டார். என்னங்க, இதுவும் குங்குமம் தான். நானும் உங்க பொண்டாட்டி தான். இதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அப்பா, நாங்க ரெடி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். புதுவமா பொங்கலை சட்னி செஞ்சு தந்தாங்க, உங்களுக்கும் கொடுத்தாங்க. தேங்க்ஸ். வாங்க போலாம். என்னங்க, என்ன நடந்து போறீங்களா? இல்ல, பஸ்ல போறேன். இன்னும் பஸ்ல தான் போணுமா? கார் எடுத்துட்டு போங்க. என்ன சொல்ற? CAR கார். பணம் வந்தது எனக்கு இல்ல, உனக்கு. என்னமோ போங்க.
வந்தாங்க. அது என்னவோ அந்த அம்மாக்கு பிடிக்கலையா? எப்படி? ஏன்னா ஹலோ ஹாய் ஹாய் பேங்க்ல வேலை பாக்குறவங்க தான் வேணுமா, அதனால அவற்றை பார்க்க சொல்லியிருக்கேன்ப்பா. இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு, 4 பவுன்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா. ஹலோ ஹாய். ஆமா, இந்த சாரி எங்க வாங்குனீங்க? குமரன்ல. உங்க செலக்ஷன் உங்க ஹஸ்பண்ட் செலக்ஷனா? எங்க வீட்டுக்கார செலக்ஷன். ஹாய். ஹலோ, என்ன அன்னைக்கு உங்களை காணோம்? இதோ வந்துல. உமா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு கேக்குறல்ல, சொல்லிட்டாளு. எனக்கு பெரிய அவமானம் நடந்து போச்சுங்க. ஐயோ, என்ன நடந்தது? யார் அவமானப்படுத்தினாங்க? நம்ம மீன் இல்லைங்க, அவ அக்காக்கு மனைவியான்னு சொல்லி பாத்து கொடுத்தா, நானும் போயிருந்தேன். என்னாச்சு சொல்லு. மிஸ்ஸஸ் ஜட்ஜ், மிஸ்ஸஸ் ஐஜி, மிஸ்ஸஸ் கலெக்டர் ஏகப்பட்ட விஐபிஸ் வந்திருந்தாங்க. ஆனா ஒருத்தி கூட ஏய் உமா உமா இந்த புடவை எங்க வாங்குன, என்ன விலை, ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. என்ன அவமானப்படுத்திட்டாங்க. ஆமா ஆமா, பெரிய அவமானம் தான். உமா உமா, இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும். நான் காலையிலேயே கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நீங்க வண்டியில ஏறி போயிட்டீங்க. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்குனீங்க, என்ன விலை? இந்த டிசைன் நீங்க எங்கேயாவது பாத்திருக்கியா? இதே மாதிரி டிசைன்ல ஒரு புடவை மனுஷ குரல ஒரு படத்துல போட்டிருக்கா. மனுஷ குரிலாவா? ஓ, மனிஷா கொய்ரலா ஏதோ ஒண்ணு. அந்த படத்துல அந்த டிசைன் நல்லா காமிச்சிருப்பாங்க. தோ இந்த புடவை கட்டின படத்துல இப்படி வருவா, சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு நான் ஆட்ட வேண்டியது இருக்குது. நாளைக்கே இது வளர்ந்து மொட்டை கண்ணு கோண வாயமா சட்டி சட்டி வந்து நிக்க போகுது. அம்மா தாயே, நாளைக்கே நான் ஆஸ்பத்திரியில சேர்ந்து வேற எவனுக்காவது பிரசவ வலி வந்து நான் அவமானப்பட வேண்டாம். இந்த வாந்திக்கு யாரு காரணம் இப்பவே சொல்லிடு. பால் பாலா வாந்தி எடுக்கிறப்பவே தெரியல. தாய்நாடு, தாய்மொழி என்றெல்லாம் உயிரற்ற பொருள்களை பெண்ணாக பாவித்து மரியாதை தரும் நீங்கள் உயிருள்ள பெண்களை மதிப்பதில்லை. நீங்கள் அவர்களுக்கு செய்த கொடுமைகளை நினைத்து பார்த்தீர்களா? அதெல்லாம் நினைச்சு இப்ப நாங்க வருத்தப்படுறோம் தாயே. பொம்பளைங்க மாறினா என்ன நடக்குன்னு நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் தாயி. ஆண் வர்க்கமே வெளியே தலகாட்ட முடியல. நீங்க தான் எங்களை மன்னிச்சு ஆசீர்வதிக்கணும் தாயே. தாய் என்றாலே மன்னிக்கும் குணமுடையவள். நீங்கள் என்னை தாய் என்றதால் உங்களை நான் மன்னிக்கிறேன். உங்கள் மனைவிகளுக்கு உல்டா புல்டா லேகியம் தந்தேன், உங்களுக்கு உல்டா உல்டா லேகியம் தருகிறேன். இதை சாப்பிடுங்கள், எல்லாம் பழைய நிலைக்கே திரும்பிவிடும். இனியாவது பெண் என்பவள் உங்களில் பாதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பா அப்பா பாப்பா சாப்பிடலாம், பசிக்குது. அம்மா வந்தோடனே சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? அப்பா அம்மா வந்துட்டாங்க. அட என்ன என்ன யாரும் தூங்கவே இல்லையா? நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சேன். உனக்காகத்தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்காவா? ஏன்? இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல? ஓ ஆமாங்க, அதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துட்டு வந்தேன். many many happy returns of the day. தேங்க்ஸ்ங்க. என்னங்க இது? என்ன இன்னும் பழைய உமாவே நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டு வேலைக்காரி கூட இந்த மாதிரி புடவை கட்ட மாட்டாங்க. நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட மாத்துங்க. அப்படியே இருக்கீங்களே. பார்ட்டிக்கு வந்தவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து தேங்க்யூ சொல்லி சலிச்சு போச்சுங்க. ரொம்ப தூக்கம் வருது, நம்பி தூங்கட்டுமா? குட் நைட். குட் நைட்.
சாப்பிடலாம். வேண்டாம். உங்களுக்கு வேணா நான் சமைச்சது பிடிக்காம இருக்கலாம். ஆனா பாவம் குழந்தைங்க பசியில இருக்காங்க. ப்ளீஸ். வாங்க சாப்பிடலாம். போதும், பசிக்கல. பசி இல்லையா? மனசு சரியில்லையா? மனசு சரியில்லாததுக்கு வயிற்றுக்கு ஏன் குறை வைக்கிறீங்க? சாப்பிடுங்க. அப்பா அம்மாவும் சாப்பிடல. நீ உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்லைங்க, நீங்க கேட்டதே நான் சாப்பிட்ட மாதிரிதான். இல்ல பானு, எனக்கு இந்த மருந்தெல்லாம் வைக்கிறது சுத்தமா பிடிக்காது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நெயில் பாலிஷ் தான், ஆல் கலர்ஸ் வச்சிருக்கேன். என்ன ஒண்ணு, இந்த மாத சங்கத்துல காம்படிஷன் எடுத்து விட்டாங்க. அதான் இதெல்லாம் வைக்க வேண்டியதா போச்சு. சரி அவை சொல்றேன். சரியா தரமா வச்சிட்டு இருக்கேன். ஒன்ன சொல்லல. நோ நோ நோ, இங்க வேற ஒரு கன்ஃபியூஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறேன் பாரு. ஓகே பாய். கட். ஏமா இதுக்கு முன்னாடி நீ மருதாணி வச்சிட்டு இருந்தியா, அந்த பச்சை குத்திட்டு இருந்தியா? மருதாணி தாமா வச்சிட்டு இருக்கேன். ஓ ஃபேன்டாஸ்டிக். ஆபீஸ் போறேன், பொட்டு வை. ரெண்டு கையில மருதாணி வச்சிருக்கேங்க. எப்படிங்க இது வரைக்கும் இந்த பழக்கத்தை விடலையா? பிரியா கிட்ட சொல்லுங்க, வச்சு விடுவா. இது வரைக்கும் பொட்டு வச்சு விடுன்னு சொன்னதே இல்ல. ரொம்ப மாடர்னா இருப்பாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல. பிரியா, பிரியா. என்னங்க? ஆபீஸ் போறேன், பொட்டு வை. ஓ, நீயும் மருதாணி வச்சிருக்கியா? அப்ப நாங்க ரெண்டு பேருமே பொட்டு வச்சு விட முடியாது. எல்லாம் மனசு இருந்தா வச்சு விடலாம். சரி, நான் வச்சு விடுறேன். அது எப்படி முடியும்? போய் ஒரு பெமினா வாங்கிட்டு வா. சரிம்மா. மா வணக்கம்மா. ஒரு லாட்டி சீட் வாங்கிக்கோங்கம்மா. போறியோ? கோ மேன் கோ கோ. ஏமா, காய்கறி வாங்குற காசுல சீட்டு வாங்குனீங்க, இப்ப கார்ல வந்திருக்கீங்க, வாங்க மாட்டேன்றீங்களேம்மா. முதல் பரிசு 10 லட்சம். பழசெல்லாம் கலர்ற நான் போலீஸ கூப்பிடுறேன். கோ மேன். பூட்டான் 15 கோடி. பூட்டான் 15 கோடி. எங்க வா, வாடா. என்னம்மா? இது 15 கோடி. பூட்டான் நிஜமா கொடுக்குறாங்களா? சரி, ஒரு டிக்கெட் எடுத்து சீக்கிரம். இன்னொரு தடவை பார்க்கும்போது வணக்கம் சொல்லக்கூடாது. பூட்டான் முதல் பரிசு 15 கோடி. பூட்டான் முதல் பரிசு 15 கோடி. ஒரு கோடிக்கே ஆஹா 15 கோடி வந்துருச்சுன்னா ஓஹோ. ஹலோ, தேங்க்யூ. எவ்வளவு லேட்டு? உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பார்ட்டி தான். தேங்க்யூ. எங்க பதல என்னதான் கூப்பிடுறாங்க. காது குத்துறது, மணி விழா, பர்த்டே பார்ட்டி, அப்பா போல என்னாலும் கோவிச்சுக்கிறாங்க. பாப்புலர் ஃபிகர்னா இதுதான் ஒரு ப்ராப்ளம். எங்க இந்த நிம்மி அன்னைக்கு நெக்லஸ் போட்டு வந்துட்டு இது மாதிரி வாங்கவே முடியாதுன்னு சொன்னல, வாங்கிட்டு பாத்தியா? உங்களோட போட்டி போட முடியுமா? இன்னைக்கு அவ மேரேஜ் டே, அதான் வரல. மேரேஜ் டே. ஒரு நிமிஷம், நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பிடிங்க. ஹலோ, பாலு இருக்காரா? வெளியே போயிருக்காரா? சரிங்க. ஹலோ மேடம். ஹலோ. என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கும். பணத்துக்காக நீங்க உங்க புருஷனை வித்துட்டீங்க, நான் என் பொண்டாட்டியை வித்துட்டேன். சோ நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்தா பணத்தோட பணம் சேரும். எப்படி நம்ம ஜோடி பண்ணலாம்? சுமதி, அட எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என்னங்க என்னங்க? என்னங்க? சுமதி, இதுக்கு கீழே இறங்க படி கிடையாது. இன்னைக்கு உன் கல்யாண நாள், ஞாபகம் இருக்கா? நில்லடி, ஒன்னதான் கேக்குறேன். இன்னைக்கு உன் கல்யாண நாள், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துட்டேம்மா. அத கூட மறந்துட்டு நீ எங்க போயிருந்த? கிளப்புக்கு போயிருந்தேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ கோயிலுக்கு போயிருந்தேன்னு போய் சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்.
இவ்வளவு நேரம் உனக்காக மாப்பிள்ள காத்திருந்துட்டு இப்பதான் பிரியாவையும் குழந்தைங்களை அழிச்சிட்டு வெளியில போனாரு. காசு இருக்கிற மயக்கத்துல நீ கல்யாண நாளையே மறந்துட்ட. மாப்பிள்ள ஒன்ன மறக்கிற நாள் வராம இருக்கணும். அதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருமா, அவங்க எல்லாம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் துணையாயிரேன். ஏன் துணை உனக்கு எதுக்கு? அதான் உனக்கு துணையா பணம் இருக்கே. போது நிறுத்துமா, சும்மா அதையே பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் என் கூட இரு. இல்லம்மா, நான் கிளம்புறேன். வீட்டுல என் புருஷன் தனியா இருப்பாரு, அவரை கவனிக்க ரெண்டாம் தாரம் இல்ல. நேற்று கல்யாணம் ஆகுமா நான் வரலன்னு ஒரு கோவப்பட்டாரா? கோவப்படல. ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார்ல? கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. ஏய் பிரியா, என்ன கொஞ்சமா வருத்தப்பட்டாருன்னு? பயங்கரமா வருத்தப்பட்டிருப்பாரு. ஆமா, யூனோ பிரியா, எல்லாரும் என்னதான் கூப்பிடுறாங்க. இங்க வா அங்க வான்னு இழுத்து போட்டு ஒரே பிஸி, ஒரே டென்ஷன். அதான் மறந்துட்டேன். சரி, நான் தான் மறந்துட்டேனாலும் அவர் ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. டூ பேட். யாராருக்கோ வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் பார்ட்டி கொடுக்குறேன். என் கல்யாண நாள் மறக்க வேண்டியதா போச்சு. என்ன பண்றது? ஆமா, அவர் கிளம்பிட்டாரா? இல்ல, குளிச்சிட்டு இருக்காரு. சரி. நோ வேகன்சினா என்னப்பா? நோ வேகன்சினா இடம் காலி இல்லைன்னு அர்த்தம். வா. என்ன வீடே வெறிச்சுன்னு இருக்கு? ஐயாவையும் கொண்டங்களை காணோம். எங்க? சுமதி பாப்பாவுக்கு பிறந்த நாள் அம்மா, துணி வாங்க கடைக்கு போயிருக்காங்க. அப்படியா? நானும் கூட வரணும்னு குழந்தைங்க அடம் பிடிச்சிருப்பாங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் தான் நல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன் அவர் அவகிட்ட சொல்லிருப்பாரு. அந்த மாதிரி எதுவும் சொல்லலம்மா. என்ன ஒண்ணும் இல்லம்மா, உன்ன நடுவில் வச்சுட்டு அதெல்லாம் பேசிருப்பாங்க. உன் காதுல விழுந்திருக்காது. இல்லம்மா, என் காதுல விழுந்துச்சுமா. என்ன விழுந்துச்சு? அவ கல்யாண நாளே அவளுக்கு நினைவில்ல, குழந்தையோட பிறந்த நாள் அவளுக்கு எப்படி நினைவு இருக்குன்னு ஐயா சொன்னாருமா. இங்க வா. ஏதாவது ஒரு வேலை சொன்னா உன் காதுல விழுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேக்குது இல்ல? இன்னமே இந்த ஒட்ட கேக்குற வேலை வச்சுக்கிட்டா மொத்தமா அந்த வேலையை விட்டு நிறுத்திடுவேன். ஓடு, இந்த தோட்டத்துல கழுப்பா. சுமதி பிறந்த நாள் எனக்கு மறந்துடுமா? பாக்கலாம். One second, I am coming. ஏமா, யார் அந்த ஆசாமி? நான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறத பார்த்து எனக்கு மெட்ராஸ் ஐயான்னு கேக்குறேன். Oh dad, take easy. He's doctor. Hi Annie. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? Oh, I'm sorry. இந்த டென்ஷன் அவனை கவனிக்க முடியல. குழந்தை பர்த்டே பார்ட்டி ஆச்சே, இங்கேயே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப வர்ற கூட்டத்தை பார்த்தா இவ்ளோ பெரிய வீட்டே மறைச்சிடுச்சு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா 5 ஸ்டார் ஹோட்டல்லே வச்சிருந்திருக்கலாம்ல. Who's that? ஓ, சுமதி ஸ்கூல்ல இருந்து HM வந்திருக்காங்க. 1 minute. Hello HM, how are you? ஆமா, சுமதி எங்க? இங்கதான் ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அதோ. ஓ, அந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கல்ல. இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கா. ஆனா உங்க ஸ்கூல்ல அடம் பிடிக்கிறீங்களே யூனிஃபார்ம் தான் போடணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் பீரோல தூங்குது. ஓ, இந்த டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம். நெக் கிராச் ஆயிட்டே இருக்கும். 1 minute. ஓகே. ஹாய் கிரி. என்ன உங்க அப்படி வரலையா? வரல. ஓ நோ, ஐ டோல்ட் யூ நோ. பிரசன்டேஷன்லாம் கொண்டு வர கூடாதுன்னு. ஓகே, நீ ஹாப்பியா கொண்டாந்துருக்க. இங்க இருக்க திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தல. தம்பி இது உள்ள வச்சிருப்பா. What's the time now? 6 மணி. ஓ, எனக்கு பஞ்சுவாலிட்டினா ரொம்ப முக்கியம். என் டாட்டர் கரெக்டா ஷார்ப்பா 6:30 பிறந்தா. Now the time is 6. Okay everybody, come on, function start பண்ணிக்கலாம். Come on, cake is waiting. Come on. கொஞ்சம் வழி விடுங்க. தாஜ் கேக் கட் பண்ணலாமா டார்லிங்? இந்தா. Happy birthday to you. Happy birthday to you. அம்மா கொடுங்க. யார் உனக்கு அம்மா? நானே அவளா? நீ மம்மி, அவங்கதான் அம்மா. பாத்தீங்களா குழந்தைங்களை எப்படி கெடுத்து வச்சிருக்கா? பிரியா கெடுக்கல, நீயா கெடுத்துக்கிட்ட. 10 மாசம் சுமந்து பெத்தா மட்டும் தாயாயிட முடியாது. அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்தாதான் தாயாக முடியும். குழந்தைங்களை நீ கவனிக்கல, கவனிச்சுக்கிட்ட பிரியா அம்மா ஆயிட்டா. நான் என்ன உங்களை கவனிக்கல?
அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலையா? இல்ல விதவிதமா ட்ரெஸ் வாங்கி போடலையா? ஆமா, Dress வாங்கி கொடுத்த. அதுல உன் பண திமிர் தான் தெரிஞ்சதே தவிர பாசம் தெரியல. அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த. ஆனா பக்கத்துல இருந்து ஒரு நாளாவது ஊட்டி விட்டுருப்பியா? ஓஹோ, நீங்க பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. இனிமே நான் என்னத்த பேசுறது? நீ என்ன பேச முடியும்? நாங்க ஒண்ணு சேர்ந்தது காரணமே நீதானே. அன்னைக்கு புருஷன் வேண்டாம் நீ தூக்கி போட்ட. இன்னைக்கு குழந்தைங்க ஒன்ன தூக்கி போட்டாங்க. கண்ணை வித்து ஓவியம் வாங்கினா அதை பார்த்து ரசிக்க முடியாதுங்கிறத இப்போவாது நீ புரிஞ்சிட்டு இருப்பன்னு நினைக்கிறேன். அங்க பாரு கடிக்கும். குமார கடிக்குது. இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இது உங்க பெட்ரூமா? நம்ம ரூமுக்கு போங்க. அப்பா வந்தாதான் நாங்க வருவோம். உங்க அப்பா வருவாரு, நீங்க போங்க. ஐயோ, உனக்கு தனியா சொல்லணுமா? பாண்ட பக்கம் ஓட. நான் கூட மயக்கி வச்சுட்டா. பாப்பா பாப்பா பாப்பா. என்னமோ போங்க. ஏதோ கொஞ்ச நாள் என் புருஷனையும் குழந்தைங்களையும் சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்குள்ளே மொத்தமா அவ பக்கம் இழுத்துட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்கள பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? ஒரு வேலை மட்டும் என் சமையல சாப்பிட்டுட்டா தானே என் பக்கம் வந்துட போறாங்க. சீதா வரேம்மா, இது எடுத்து இந்த டேபிள் மேல வை. நான் யார் நினைக்க இந்த பிரியா தெரிஞ்சுக்க போறா. அம்மா இட்லி நல்லா இருக்கு, 100 கிலோ வேமா? பிரியா, இன்னைக்கு டிஃபன் சூப்பர். ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இத்தனை நாள் உன் மேல ஒரு அனுதாபம் வச்சிருந்தேன், இப்ப அது கூட போயிடுச்சு. ஏன் என் மேல மட்டும் இப்படி அடிச்சு விடுறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பா தெரியல, நான் பண்றது மட்டும் பெரிய தப்பா தெரியுதா உங்களுக்கு? தப்பு பண்ணது நீ இல்ல, பிரியாதான். மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருக்கா பாரு, அதான் பிரியா பண்ண தப்பு. பெத்த தாயே இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? இப்ப வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? வாழ்க்கை பூரா அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட வாழ்க்கை இல்லாம போச்சு. இதுக்குமே பிரியாமா வணக்கம்மா. பிரியாமா பூ கேட்டாங்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்குமா? எனக்கு புருஷன் இல்லாததும் உனக்கு புருஷன் இருக்கிறதும் ஒண்ணுதாமா. நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்தா பணத்தோட பணம் சேரும். எப்படி நம்ம ஜோடி பொருத்தம்? மகாலட்சுமி மட்டும் வீடு தேடி வரப்போறது இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒரு சக்கரத்தையே வீட்டோட வந்துட போறா. நீ உன் புருஷனை வித்துட்டு என் பங்களா வாங்கிட்ட. நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பங்களா வித்துட்டேன். இப்பவும் என்னை விட நீ ஏழைதான். நீ மம்மி, அவங்கதான் அம்மா. ஏன் தோணா உனக்கு எதுக்கு? ஆனா உனக்கு துணியா பணம் இருக்கு. உமா, இப்போ உனக்கு கெட்டு போகல. நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. யோசிச்சு முடிவு பண்ண. யோசிச்சு முடிவு பண்ண. இப்ப என்னதான் சொல்ற நீ? அவ கொடுத்த சொத்து பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். என் புருஷனை விட்டு கொடுத்துட சொல்லுங்க. என்ன
பேசுற? நீ நினைச்சப்ப விக்கிறதுக்கும் வேண்டாம் நான் திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் நான் ஒண்ணு கடையில விக்கிற பொம்மை இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு பேசு. புரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு தேவை பணம் இல்ல, அத புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஐயோ, என்னம்மா இது? திடீர்னு அண்டர்பட்டி அடிச்சு என்ன பழையபடி பனியன் வெட்டியோட அலைய விட்டுருவ போல இருக்குது. என்ன செய்யறதே செய்துட்டு ஊம மாதிரி பேசாம நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? இன்னும் என்ன செய்யணும்? என் புருஷனையும் பிள்ளைங்களே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே, அது போதாதா? பிரியா, அவளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே நீ பேசாம இருந்தேனா பிரச்சனை பெருசாயிடும். பிரச்சனை இவதானே? எப்படி பேசுவா? யாரால பிரச்சனை? பண மயக்கத்துல புருஷன் பிள்ளைங்க நினைப்பே இல்லாம சுத்துறவே நீ. இன்னும் சொல்ல போனா அவரை என்ன விரும்ப ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீதான். ஒரு நொடியில நீ உன் புருஷன் வித்த மாதிரி என்னால அவரை விட்டுட்டு போக முடியாது. அவர் மேல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அப்படி போய்தான் ஆகணும்னா நீ போயிடு. போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, அதையும் தர. அம்மா, அதையும் வாங்கிக்க. இன்னும் 10 காரு 10 பங்களா வாங்கிக்கலாம்ல. இத பாரம்மா, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் வாசக்கதவை தட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விஷயத்துல 2வது தடவையா கொல்லக்கதவையும் தட்டுது. ஒரே அமுக்க அமைக்கிடு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேம்மா. அன்னைக்கு பணத்தை கட்டி பிடிச்சு தூங்குன, இப்ப அதே பணத்தை கட்டி பிடிச்சு அழி. அழுவாது மம்மி. ஏன் மம்மி அழுவுறீங்க? அவங்கதான் நிறைய பணம் தரேன்னு சொல்றாங்களே, அத வச்சு புது ஒப்பா வாங்கலாம்ல. வாமா, என்னம்மா விஷயம்? அன்னைக்கு உங்க அனுபவத்துல நீங்க எவ்வளவோ சொன்னீங்க மேடம், நான் கேட்கல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் மேடம். சொல்லு. அந்த பிரியா கொடுத்த பணத்தை நான் அவகிட்டே திருப்பி கொடுத்துறேன். அவ இனிமே என் வீட்டுல இருக்கவே கூடாது. அது முடியாதுமா. ஏன் முடியாது? ஏதோ பணம் கிடைக்குதுங்கிற ஆசையில என் புருஷனுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்காக அவருக்கு நான் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? எப்ப நீயே உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்டியோ அப்பவே உன் உரிமையை நீ இழந்துட்ட. இப்ப அவதான் பொண்டாட்டி. அவதான் பொண்டாட்டின்னா நான் இல்லையா? இல்ல. அவர் கட்ட தாலி என் கழுத்துல இருக்க. தாலியா? உனக்கு அது இப்ப வெறும் அலங்கார பொருள் தான். அப்பதான் யாரு? சொல்ல வருத்தமா இருக்கு, ஆனாலும் நீ கேக்குறதுனால சொல்றேன். நீ புருஷனை கைவிட்ட ஒரு பொண்ணு. இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொட்டு வச்சிருக்கிற ஒரு விதவை. சாரி, தொடச்சு விட்டுறேன். உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? ஆமா, அறிவு கெட்டுதான் போச்சு. இந்த பாவி பண ஆசையை காட்டி அறிவு கெடுத்துட்டா. உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மருந்து வச்சு வாசப்படுத்திட்டா. ஏய், அவர் என்னமோ உனக்கு மட்டும் புருஷன்ற மாதிரி பேசுற. எனக்கும் புருஷன் தான். முதல்ல அவர் எனக்கு புருஷன், நான் ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் அவர் உனக்கு புருஷன். இப்படி முடிவா என்ன சொல்ற? இனிமே அந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? இது ஏன் வீடு? புருஷனை வித்த பாவ காசுல வாங்கின வீடு. இந்த வீட்டுல இருக்கிறது பிறகு எந்த உரிமையும் கிடையாது. நீ சொல்றதுதாம்மா சரி. உனக்குதான் இந்த வீட்டு மேல உரிமை இருக்கு, ஆனா உன் புருஷன் மேல எந்த உரிமையும் இல்ல. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? உன் முன்னாள் கணவருக்கு மாமனார். நீ பணத்துக்காக பேராசப்பட்டு உன் புருஷன் என் பொண்ணு பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமா சம்மதிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் இதோ. இப்ப சொல்லு, பாலு மேல யாருக்கு உரிமை இருக்கு? உனக்கா இல்ல என் பொண்ணுக்கா? பிரியா, இதை விட பெரிய வீடு நமக்கு இருக்கு. வாமா போலாம். மாப்பிள, நீங்க இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கிளம்புங்க. என்ன விட்டுட்டு போறீங்களா? வித்த பொருள் எப்பவுமே வாங்கினவங்களுக்கு தான் சொந்தம். அப்பா, நாங்களும் வரோம்ப்பா. இல்லாட்டி அம்மா எங்களுக்கு யாருக்காவது வித்துருவாங்கப்பா.
கீதா, நீ இங்க? நான் தான். உள்ளவா? என்ன பாக்குற? என் வீட்டை நீ சொந்தமாக்கிட்டல, இப்ப உன் வீட்டுல இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஆமா, என்ன இது இவ்வளவு தூரம்? பழைய வீட்டை தேடி வந்திருக்க? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? இப்ப சாப்பிடு. மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காம கூட போயிடலாம். அம்மா, ஏய் உமா, ஏய் என்னாச்சு? நீ சொன்னது உண்மைதான் கீதா. என் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்ட. இப்பவாது புரிஞ்சுதா? பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷனும் பிள்ளைங்களும் அவ பக்கம் போயிட்டாங்க. ஐயோ, எனக்கு தற்கொலை செஞ்சுக்கலாமான்னு தோணுது. புருஷனை வித்து சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்ண. அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்ற. ஏன் எப்பவுமே இப்படி தப்பான முடிவு எடுக்கிற நீ? எனக்கு வேற வழி தெரியல. இனிமேலாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. தொலைச்ச இடத்துலதான் தேட முடியும். அதை விட்டுட்டு அங்க இங்க தேடி பிரயோஜனம் இல்ல. நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தத்தை உன் புருஷன் கிட்டயே கேட்டு பாரு. உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். நான் அவரை கல்யாணம் பண்ணது சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். இனிமே நான் இங்க இருந்தா உமாவால வீணா பிரச்சனை வரும். அதனால நானு அவரு குழந்தைங்க அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாலு, நீங்க என்ன சொல்றீங்க? இதுவரைக்கும் என் விருப்பப்படி எதுவும் நடக்கல. பிரியா இஷ்டப்படி செய்யுங்க. சரிம்மா, எல்லா ஏற்பாடையும் பண்றேன். உமா, நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய சொத்தை எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கு எழுதிட்டேன். ஐயோ, எழுதியாச்சா? என்னம்மா இது? இப்பதான் மாருதி 1000 புக் பண்ணிட்டு வரேன். ஏமாத்திட்டியே. அவரு கௌரவமா கார்ல போகணும். என் குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். யாருக்காக நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேனோ அவங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. பணம் இருந்துட்டா எல்லாம் கிடைக்கும் நினைச்சேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ உன் புருஷன் உன்னை ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா? அதையெல்லாம் எதிர்பார்த்து நான் எதை செய்யல. என்னால அவர் நிறைய வேதனைப்பட்டிருக்காரு. நான் செஞ்ச தப்ப எல்லாம் உணர்ந்துட்டேன்னு அவர் புரிஞ்சுக்கணும். என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அம்மா, அவரை பார்க்கணும். அம்மாவும் ஐயாவும் அமெரிக்கா கிளம்பிட்டாங்க. இப்பதான் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. செக்-இன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போலாமா?
பிரியா போலாமா? என்னங்க ஒரு நிமிஷம், உங்களை போக வேண்டாம்னு தடுக்க வரல. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன். அந்த பழைய அம்மா செத்து போயிட்டா. எல்லா சொத்தையான அதை எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டு என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் இருங்க. இனிமே இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது இல்லைங்களா? நேரமாயிடுச்சு. பிரியா, இந்த பைத்தியக்காரியை நீ மன்னிச்சிடுமா? என்னைக்காவது என்னை பத்தி ஞாபகம் வந்தா இவரும் குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு லெட்டர் போடுவியா? நான் போயிட்டு வரேன். புரியலையா? நானும் டேடி மட்டும்தான் போறோம். தப்பு செஞ்சது நான் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாம காதலிக்க ஆரம்பிச்சேன். கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் என் மனசை மாத்திட்டு இருந்துக்கணும். முடியல. என்ன செய்யறது? மனசை மாத்திக்கிட்டா அதுக்கு பேர் காதல் இல்லையே. அதனால உமாவோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்த உங்க குடும்பத்துல பாதியில நான் வந்ததுனாலதானே இவ்வளவு பிரச்சனை. பாதியில வந்தனா பாதியிலே போறேன். இல்ல பிரியா, நீ போக வேண்டாம். இல்ல உமா, என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா நான் அவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். அதனாலதான் நான் பிரிஞ்சு போறேன். அவரோட இருந்த கொஞ்ச நாள் நினைவுகளை மனசுல சுமந்துக்கிட்டு அவர் வாரிச என் வயிற்றுல சுமந்துக்கிட்டு நான் போறேன். பிரியா, டிபார்ச்சர் டைம் ஆச்சு, போ. No, no, no. This is happy tears. My sister going America. This is husband. Hello. சாரிங்க, பழக்க தோஷத்துல வந்துருச்சு. இனிமே மாத்திக்கிறேன். Okay, bye.